குட்டி கதைகள். கதையின் தலைப்போ வெற்றின் ரகசியம். ஜப்பான் நாட்டு சிறுவன் ஒருவன் 10 வயதாக இருக்கும் பொழுது ஒரு விபத்தில் சிக்கி தனது இடது கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நிகழ்வில் சிறிய வயது முதல் பெரியதோர் ஜாடோ ஜம்பவனாக வளர வேண்டும் என்ற கனவிற்கு பெரியதோர் முட்டுக்கட்டையாக அமைந்தது. இதனால் கவலையடைந்த சிறுவனின் தந்தை பிரபல ஒரு ஜாடோ ஆசிரியரிடம் சென்று சிறுவனுக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவரும் சிறுவனை தனது மாணவனாக ஏற்றுக்கொண்டார். சிறுவன் அன்றிலிருந்து தொடர்ந்து 10 வருடங்கள் அந்த ஆசிரியரிடம் பயிற்சி பெற்றார். ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால், ஆசிரியர் 10 வருடமும் முழுவதும் ஒரே வகையான ஒத்திகையை சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொண்ட சிறுவன் தனக்கு வேறு ஏதும் ஒத்திகை கற்றுத்தருமாறு கேட்டான். ஆனால் சிறுவன் கேட்ட போதெல்லாம், இதை நீ இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், காலம் வரும்பொழுது கற்றுத்தருகிறேன் என்று கூறினார் ஆசிரியர். அவ்வாறே 10 வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் ஆசிரியர் சிறுவனிடம் வந்து, உன்னை தேசிய அளவிலான போட்டிகளிற்கு தேர்வு செய்துள்ளேன், ஆயத்தமாக என்று கூறினார். சிறுவனுக்கோ ஆச்சரியத்துடன் கூடிய அதிர்ச்சியும் அடைந்தான். தெரிந்த ஒரே ஒரு உத்திகை இடது கை இல்லாமல் இந்த நிலையில் கடும் பயிற்சி பெற்ற பிரபல வீரர்களோடு போட்டி போட்டு வெற்றி கொள்வது சாத்தியமற்றது. இருப்பினும் ஆசிரியர் மீது இருந்த மரியாதையின் காரணமாக எதிர்ச்சல் எதுவும் சொல்லாமல் முடிந்தவரை முயற்சி செய்வதற்கு முடிவு செய்தான். முதல் போட்டி ஆரம்பமானது. சிறுவன் தனக்கு தெரிந்த ஒரே உத்திகையை கையாண்டு வெற்றி கொண்டான். இதே உத்திகையை திரும்ப கையாண்டு 2ஆம் 3ஆம் போட்டிகளிலும் இறுதி போட்டி வரை முன்னேறி இறுதியில் சாம்பியனாகவும் தேர்வு செய்யப்பட்டான். இதை இந்த சிறுவனால் உண்மையிலேயே நம்ப முடியவில்லை. ஓடிச் சென்று ஆசிரியரிடம் இது எவ்வாறு சாத்தியமானது என்று கேட்டான். ஆசிரியர் 2 காரணங்கள். ஒன்று, நீ இந்த உத்திகையை செய்வதற்கு 10 வருடங்கள் மேற்கொண்டு கடும் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டாய். இந்த அளவிற்கு இந்த உத்திகை உன்னை விட சிறப்பாக செய்யக்கூடிய எவரும் இந்த பூமியில் இல்லை. இரண்டாவது, இந்த உத்திகையை முறியடிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதற்கு எதிராளி உன் இடது கையை பிடிக்க வேண்டும். ஆனால் உனக்கு இடது கை இல்லை. அதுவே உனது பாலமாக அமைந்தது என்றார். சிறுவன் குருவின் மதிநுட்பத்தை எண்ணி வியப்புடன் நின்றான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.